கும்ப ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி 2025 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியில் ராகு, 7ஆம் பாவத்தில் கேது. ராசியில் ராகு வரும்போது வீண் விவாதங்கள் உருவாகும், தேவையில்லாத வேலையில் மாட்டிக்கொள்வீர்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த குருவின் பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 1 வருஷம் வரைக்கும் அந்த அளவுக்கு அலைச்சல்கள் இருக்காது என்று சொல்வேன். அந்த அளவுக்கு அலைச்சல் இருக்காது. அலைச்சல் வந்தாலும் அதில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு குரு பகவானின் அருள் உங்களை காப்பாற்றி விடும் என்று சொல்வேன். அதுவும் ராகு சனியின் வீட்டில் வருகிறார். அந்த சனி 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதனால் பிரச்சனை இருந்தாலும் தீர்வு உங்களுக்கு சேரும் என்று சொல்லுவேன். ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஐயோ இதை பண்ணணுமே அதை பண்ணணுமா அதெல்லாம் பண்ணக்கூடாது. அல்லது பிபி உருவாகும், ஏதாவது நோய் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருங்க, கம்மியாக பேசுங்க, தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் கொடுத்துடாதீங்க. பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள், விவாதத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, பேர் புகழ் பணம் சேரும், தைரியமாக வேலையை செய்வீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக லாபம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற நேரம் என்று சொல்வேன். லோக்கல் வியாபாரிகளுக்கு இந்த காலம் நல்ல காலம், வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது என்று சொல்லுவேன். வசந்த காலம் வரல, நல்ல காலம் வந்திருக்கு என்று சொல்வேன். ஒரு ஸ்லோவாக நல்லாவே போவீங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரிலீஃப் இன் யுவர் ஒர்க், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ரிலீஃப் சேரும் என்று சொல்லுவேன். அலைச்சல்கள் குறையும் என்று சொல்லுவேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வீட்டை பார்த்து கொள்கிறீங்க, கண்டிப்பாக மன நிம்மதி இருக்கும். ஆனால் கோபம் செய்யக்கூடாது. ராகு தலையில் ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்யக்கூடாது. இவன் இப்படி பண்ணியிருப்பானா, இந்த பையன் சம்பளம் எடுத்தாந்து கொடுப்பானா, இவன் நம்மளை வீட்டை ஒடிச்சிடுவாளா, இந்த சிந்தனை எல்லாமே பண்ணக்கூடாது. வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் படிக்கட்டு இறங்கும் பொழுது சப்போர்ட்லேருந்து பார்த்துட்டு ஸ்லோவாக இறங்க வேண்டும். அல்லது இந்த ராகு கேது பயிற்சியில் முதுகு தண்டில் ஏதாவது ஒரு அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க, குரு பகவானுடைய அருளும் இருக்கின்றது. ஆனால் இந்த ராகு, நான், எங்கள் அப்பா, ஐ எம் ஏ சன் ஆஃப் த சோ அண்ட் ஸோ, இந்த ஆட்டிடியூடெல்லாம் காட்டக்கூடாது. இந்த ஆட்டிடியூடெல்லாம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் 0 ஆகிறதுக்கும் 1 நிமிஷம் தான். ஏன்னா ராகு என்ன காட்டுகிறது அது இருக்காது, எது இருக்காது அதோடைய ரிசல்ட் வரும். அதாவது நீங்கள் இப்படி போகலான்னு நினச்சா இப்படி இட்டுன்னு போயிடும். இந்த குரு இருக்கனால கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் அகங்காரம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டோம். யார் இருந்தாலும் சரி, A to Z, வியாபாரிலேருந்து அரசியல்வாதிலேருந்து கலைஞர்லேருந்து படிக்கிற பசங்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிற, ராகு தலையில் இருக்கும்போது ரொம்ப அகங்காரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மைண்டு டைவர்ட் ஆகி ஏதாவது பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். என்ன பரிகாரம் செய்யணும்? பரிகாரம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பரிகாரமாக உங்கள் குலதெய்வ வழிபாடும், 2வது பரிகாரமாக துர்கை பிரீத்தி, துர்கா சப்தசதி படிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக துர்கை கோயில் போயிட்டு வரணும். துர்கா ஸ்துதி படிக்கணும். இப்பொழுது வருகின்ற காலத்தில் ஏதாவது நல்ல காலம் வரும் பொழுது, அல்லது தீபாவளி நெருக்கத்தை, ஏன்னா இப்போ ஒரு நவராத்திரி போயிடுச்சு, இன்னொரு நவராத்திரி தீபாவளி நெருக்கத்தில் வரும். அந்த நேரம் சின்ன சின்ன பெண்களுக்கு 8 வயசு 9 வயசு உள்ளே இருக்கிற குழந்தைகள்லாம் வீட்டில் இட்டுன்னு ஒரு 9 பெண்களுக்கு காலை கழுவிட்டு அவங்களுக்கு பூஜை துணி எல்லாம் வாங்கி கொடுத்து, ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, பாதத்தில் பொட்டு வச்சுட்டு அவங்கள வணங்குங்க. உங்களுக்கு இருக்கிற சகல பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.
இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.